ஹாய் காய்ஸ், காலையிலே தூங்கி முழிச்சு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துச்சி லாஸ்ட்டாக அண்ணன் கோயம்புத்தூர்லேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒத்தையில் போகணுன்ட்டு ஆல்ரெடி நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். காலையிலே போவோம் எல்லோரும் அப்படின்னுட்டு. ஸோ அதான் விடிய காலையில் கரெக்டாக மணி 3 மணி ஆயிடுச்சு. அவன் 3:30க்கு வள்ளியூர் வந்துடுவான். ஸோ நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் தான் ஆகும். நான், அப்பா, அம்மா 3 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு அண்ணனை பிக்கப் பண்ணுவோம். என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்களாம் வர்றது தெரியாது. ஸோ மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் ட்ரெயின் வந்துட்டு, பட் அவனை இன்னும் காணல. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்ததும் எப்படியும் பல்ல கட்டிகிட்டே தான் வருவான் பாருங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அண்ணா வாரான் பாருங்கள். நான் சொல்லலை, வந்ததும் அப்படி இழுச்சிக்கிட்டே தான் வருவோம் அப்படின்னுட்டு. ஸோ அவனை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அப்படி சிவா பேக்கரி வந்துவிட்டோம், கொட்டையடி முக்குக்கு. ஸோ அப்படி காஃபி, அப்புறம் ரோல், கேக் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு வரவும், எங்கள் ஊர்கிட்ட வரவும் சரியான பனி கைஸ். கோயம்புத்தூரோட தோற்று போயிடும் போல். ஊட்டி அந்த ஊட்டி கிளைமேட்டோட இங்கே தோற்று போயிடும். அந்த மாதிரி இருக்குது. ரோடே தெரில, ஃபுல்லாக பனி. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு தானே இருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பனி, ரோடே தெரில. எங்கள் அண்ணன் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தான் சிவா பேக்கர்லேருந்து. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் கைஸ், எங்கள் வீட்டு பாசமலர்கள் வீடு அங்கே இருக்குது, 5 வீடு தள்ளி. அதுக்கு முன்னாடி எங்கள் கார் இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதோட எப்போதும் இந்த மாதிரி ஓடி வந்துடும். அங்கேருந்து ஓடி வந்து வீட்டு வர இப்படியே ஓடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நாய்க்கு உள்ள நன்றி உள்ள ஜீவன் சொல்லுவாங்களோ, அது இதுதான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் டாக்ஸ் இந்த மாதிரி பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.